வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நைஸ் இயர்ஸ். ஸோ நேற்று ஒரு செம எக்ஸைட்டிங் ரெயின் கர்டைல் மேட்சாக இருக்கும்னு நினச்சேன். எக்ஸைட்டும் இல்லை, ரெயினும் ரெயினும் வரல. ஆனால் நல்ல மேட்ச் தான். எக்ஸைட்டிங்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. பட் ஆனால் என்ன ஒரு ஃபைட் இல்லாமல் சப்பையாக முடிஞ்சுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேன் டிசி எப்படி ஜெயிக்கணும்னா டாஸ் அவங்களுக்கு ஃபேவரா அமையணும், 5 ஓவர் 6 ஓவர் மேட்சா இருக்கணும், எம்ஐ வந்து இயர்லி விக்கெட் 40 ஃபார் 4 50 ஃபார் 5 அப்படின்னு விழணும் அப்படின்னு இவ்வளோ இது சொன்னேன். அதுல டாஸ் ஜெயிச்சாங்க, அதுலயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மழை வரல. ஆனா டில் 18th ஓவர் அவங்க கேம்ல இருந்தாங்க. 130 ரன்ஸ். அந்த 130 தான் வச்சிருந்தாங்க. மும்பை 5 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ போயிருந்தது. அந்த கடைசி 2 ஓவர்ல இருந்து எம்ஐ கேமுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தவே முடியல. லாஸ்ட் 2 ஓவர்ல 48 ரன்னு. அகைன் ஒரு 180 வந்துருச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 50 ரன் கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் 180 இந்த ஒரு ஹார்ட் கஸ்டமர் டிஃபிகல்ட்டி உள்ள பிச்சில் வந்து அடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் ஆல்சோ வழக்கம் போல அவனுங்க எம்ஐ பவுலர்ஸ் வந்து சூப்பராக போட்டு தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா, சாண்ட்னர் எல்லாருமே டாப் நாட்ச் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 ரன் ரேட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் வில் ஜாக்ஸ் கூட வந்து விக்கெட்லாம் எடுத்து கொடுத்து சூப்பராக இது பண்ணிட்டாரு. 120க்கு அப்படியே கம்ப்ளீட்டாக பண்டில் பண்ணி பொட்டலம் போட்டு அனுப்பிட்டாங்க. 59 ரன்கள் வித்தியாசத்துல வந்து ஒரு செம ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரி ஃபார் எம்ஐ. ஸோ நம்ம பேசின மாதிரி தான், எம்ஐயை வந்து தடுக்கவே முடியாது. இனிமே அவர் போற பாதை ஃபுல்லா சிங்கப்பாதைங்கிற மாதிரி, குறுக்களை எவன் வந்தாலும் செதறு தேங்காய் மாதிரி சிதறி ஓடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உன்னோட தாட் சொல்லு மதன். நீ டிசி ஜெயிப்பாங்கன்னு சொன்ன. டிசி ஜெயிப்பாங்க தான் சொன்னேன். ஸ்டேட்டிங் தட் ராகுலோட யாராவது பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அக்சர் பட்டேல் ஒரு காஸ்ட்லி மிஸ். நீ பார்த்தனா சரி, ஸ்பின்னாவும் கொஞ்சம் நல்ல விக்கெட் எடுத்திருக்க முடியும். இனிஷியலா பவர் பிளேல அவரால் 2 ஓவர் போட்டிருக்க முடியும். ஸோ அந்த 2 ஓவர் போட்டிருந்தா கடைசி ஓவர் பண்ணிருக்க முடியாது. அண்ட் பேட்டிங்ல அக்சர் பட்டேலோட கண்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்ல விக்கெட் விழுந்தா ரன்னை வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியாம இது வரைக்கும் வின் பண்ணி கொடுத்த அக்சர் பட்டேல் குரூசியல் கேம்ஸ்ல வந்து சிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப உடம்பு முடியலனாதான் அவைலபிள் இல்லைன்னு காமிச்சு சொன்னாங்க. ஸோ அது ஒரு காஸ்ட்லி மிஸ். ப்ராப்ளி இந்த கேம் அவங்க வின் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கேம் சூடு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அதனால இது இந்த வாரம் நடக்க போற எல்லா மேட்சுமே வந்து ஒரு டிஸ்டர்பர் மேட்ச் தான். இந்த டாப் 2. ஸோ இந்த வீடியோவே இந்த டாப் 2 தான். நான் ஒரு 2 ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்திருக்கேன், விஜய் ஒரு 2 ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்திருக்கான். யார் யார் டாப் 2 ரன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வருஷம் ஐபிஎல்லையே டாப் 4ல இருக்க 4 பேருமே டாப் 2க்கு வந்து இவ்வளவு ஹேடா ஃபைட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் தட்டி தடுமாறி வருவானுங்க 4வது பிளேஸ்க்கு. மத்த 3 பேர் கம்ஃபர்டபுளா வருவாங்க. இதுதானே ரெக்கார்டு. ஏன்னா ரிமைனிங் மேட்சஸ் வந்து எது ரொம்ப மேட்சஸ் வச்சு சீக்கிரம் 7 மேட்ச் தான். நேற்று ரெக்கார்ட் பார்த்தேன். 2025 ஐபிஎல் 7 மேட்ச் ரிமைனிங் இருக்கும்போது 4 கியூ வந்துட்டாங்க, 6 வந்துட்டாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2013 2014 ஒரு ஒரு அந்த ஐபிஎல் எடிஷன் 3 மேட்ச் ரிமைனிங். அதுதான் செகண்ட். அப்ப ஆக்சுவலா அதான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. வெறும் 3 மேட்ச்ல மட்டும்தான் உனக்கு வந்து யார் இந்த குவாலிஃபைஸுங்கிறத டிசைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப சப்பையா போனதுனால 7 மேட்ச் மிச்சம் இருக்கு. அதான் இன்னும் ஐபிஎலுக்கு இன்னும் குவாலிஃபையர்ஸ் ஆடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம சும்மா நீ நானும் பாக்குறக்கா டிவியில பார்த்து ஆடிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு வாரம் சப்பையா தான் போகும் என்ன கேட்டா. இல்ல இந்த ஒரு வாரம் வந்து டாப் 2க்கு எக்ஸைட்டடா போகும். சோ இருக்கிற 4 பேருமே வந்து டாப் 2க்கு ஃபைட் பண்ணுவாங்க. சோ அதுதான். நீ உன்னோட டாப் 2 என்ன சொல்ற சொல்லு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் டாப் 2 என்னென்ன டீம் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற டாப் 2 டீம்ஸ் வந்து ஜிடி, ஆர்சிபி. நான் ஸ்டாண்டிங் சொல்றேன். ஜிடி, ஆர்சிபி, பிபிகேஎஸ் அண்ட் எம்ஐ. ஸோ எம்ஐக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு, ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மற்ற எல்லாத்துக்குமே 2 மேட்ச் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அவங்க ஒன்று தோத்தாலும் ஒன்று ஜெயிச்சா அந்த மாதிரி வச்சு ப்ராபபிலிட்டி வச்சா கூட அவங்க வெளில அகடா இருப்பாங்க. அதனால என்னோட கெஸ் வந்து ஜிடி அண்ட் ஆர்சிபி. பிபிகேஸும் சான்ஸ், பட் அவங்களோட ஆப்போனன்ட் வந்து இப்ப எல்லாரும் எலிமினேட்டட் தான். யார் கூட ஆனாலும் அவங்க எலிமினேட்டட் தான். பட் அகைன் ஒரு கொஞ்சம் ஈஸியர் ஆப்போனன்ட்ங்கிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு கால் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து ஆர்சிபி சொல்லியிருப்பேன். பட் எனக்கு ஆர்சிபி மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஏன்னா ஜிடி ஐ கோ ஃபார் பிபிகேஎஸ். பிகாஸ் பிபிகேஎஸ் வந்து ஜெய்ப்பூர் ஆடுறாங்க. கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 3 கேம் அவங்களுக்கு அங்கதான். ஆல்ரெடி ஒரு கேம் ஆடிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதை வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா லாஸ்ட் 6 கூட வின் பண்ணாங்கல்ல. வின்னும் பண்ணிட்டாங்க. கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் லாங்கர் கிரவுண்ட்ஸ். அதுவே நீ ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பார்த்தா நான் பிபிகேஎஸ் ஆர்சிபி மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரே டிஃபரன்ஸ் வந்து ஆர்சிபி மட்டும் தான். ஆர்சிபி 3 வாரம் ஆச்சு விளையாடி.
அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஜாஷ் ஹேசில்வுட் தான். ஸ்டில் ஹேசில்வுட் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் இப்பதான் பார்த்தேன் டிம் சைவர்ட் வந்து டெம்பரரி பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓ, யாருக்கு பதிலா? ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலா எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ஸ்டேட்டிங் அவங்க வந்து ஒரு பேட்டிங் ஹெவியா போக போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி அவன்கிட்ட ம். சொன்னேன் இவங்க பேட்டிங் ஹெவியா போக மாட்டாங்கடா அப்படின்னு நீ சொன்னேன். நான் இல்லடா ஹெவியா போக சான்சஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபில்சார்ட் ஜேக்கப் பெத்தல் அந்த தேவதர் படிக்கலுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, அந்த தேவதர் படிக்கலே இல்ல. ஸோ அவங்க காம்பினேஷன்ஸ் எல்லாம் அடி வாங்கி ஒரு கேம் அவங்க ஆடவே இல்லை ஆஃப்டர் த பிரேக். ஸோ அந்த ஒரு டைனமால தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஆடி 3 வாரம் ஆச்சு. நல்ல ஃபார்ம்ல இருக்க தேவதர் படிக்கல் கிடையாது. நல்ல போலிங் போட்ட ஹேசில்வுட் கிடையாது. அதுக்கப்புறம் ஷூரா ஹேசில்வுட் கிடையாதா? ஆஃப்டர் தட் அவங்களுக்கு இல்ல இது வரைக்கும் கிடையாது. அவங்க வந்து அவைலபிள் சொல்ல பிளே ஆஃப்ல ஓ. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷோர் இன்னும் வந்து கேம்ப்குள்ள வரல. ஸோ கேம்ப்குள்ள வராம நம்ம எதுவும் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அவர் இப்போ ரெட் பால் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியன் மென்ஸ் லீக்ல நான் ஓ. பார்த்தேன். இவரு ஸ்டான் கான்ஸ்டாஸ் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அவரும் ஸ்டார். ஸோ ப்ராப்ளி ஓ. இன்னும் வரல. பட் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சோர்சஸ்ல. பட் ஸ்டில் வரலன்றப்ப நம்ம அதை வந்து கண்டிப்பா அவைலபிலிட்டி சொல்ல முடியாதுல்ல. அதனால ஹேசில்வுட்டோட அந்த லீடராகவும் ஏன்டா கிடையாது. இல்லடா, இப்போ வாய்ப்பு இப்போ வர்றதா இருந்தா இப்பவே வரலாமே, அது என்ன பிளே ஆஃபுக்கு மட்டும் வருது? இல்ல. இன்ஜூரினா நீ அவங்களுக்குள்ள அங்கேயே இருக்க ஒரு இருக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலா உனக்கு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் டேட் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு ஆடுறதா இருந்தா நீ அஸ் யூ ஆர் ஃபிட் இன் டெஃபினெட்லி நீ ஹாவ் டு டிராவல் பேக் அண்ட் யூ ஹேவ் டு ஜாயின் த டீம். இது எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ம். இல்ல அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் அவருமே வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து தானே வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போனா ஸ்காட் பேலண்ட் ஈஸியா எடுத்துடலாம். பட் அவங்க ஜாஸ் ஹேசில்வுட் தான் பாக்குறாங்க. ஸோ ஆமா ஆமா. அவர் மேபி அங்க ஏதாவது என்சிஏ மாதிரி ஏதாவது கிளியரன்சஸ் இருக்கோ என்னமோ நாட் ஷோர். நம்ம ஸ்பெகுலேட் பண்ணணும். பட் ஆனா இன்னும் ஒரு கேம்ப் வரல. ஸோ டேவிட் பெடிக்கலும் ஹேசல்வுட்டும் இருக்க மிஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஆர்சிபிக்கு. இது சொல்றேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் 7 விக்கெட் விழுறப்போ டேவிட் பெடிக்கல் வச்சு ஆடி இருக்காங்க. பட் இப்போ மயங்க் அகர்வால் வந்து ஆட போறதா சொல்றாங்க. ஆனா டீம் சேவர்ட் எடுத்ததுக்கு என்ன என்ன கேள்வினா, ஓகே இவங்க 2 பேர் 2 பவுலிங் பேட்டிங் அட்டாக் போறாங்க போல இருக்கு. மேபி இந்தியன் பவுலிங்காக பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொன்னது, அவங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. இது வரைக்கும் தப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பட்டிதரோட இன்ஜுரி காரணமாகவும் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டருக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனை பிடிச்சி டாப் 2 வர்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டேட்டிங் தட் ஈவன் தோ அவங்க கம்பேரிட்டிவ்லி வீக்கர் டீம்ஸ் கூட ஆடினாலுமே லக்னோல ஆடுறாங்க. லக்னோ வந்து உனக்கு பேட்டிங் ஹெவி கிடையாது. கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இங்க சுயாஷ் சர்மா மட்டும் தான் பவுலிங் போட முடியும். குணால் பாண்டியாக்கு லக்னோல பெருசா எடுக்காது. என்னதான் அந்த நின்னு போடுற மாதிரி போட மாட்டாரு குணால் பாண்டியா. ஸோ ஆல்ரெடி அந்த பிரான்சைஸ் காட்டி இருக்காரு. எட் அவங்க லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ண சான்சஸ் கிடையாது. அதனால நான் சொல்றேன் லக்னோல 2 கேம் இருக்கிறதுனால ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டம். 3rd 4th வருவாங்க. ப்ராப்ளி மும்பை வந்து பஞ்சாப் கிட்ட தோத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப் வந்து மும்பையை தோக்கடிக்க ஒரு டீம்னா அது பஞ்சாப். நான் ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் அது பஞ்சாப் கிட்ட ஒரு இது இருக்குடா. ஒரு என்ன சொல்றது, ஃபைட் பண்ற ஒரு எல்லா பிளேயர்ஸும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ப்ராபபிளி அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே. ஸோ எனக்கு வந்து பஞ்சாப் இஸ் த டீம் டு பீட். மும்பை வந்து அங்க அங்க வந்து விட்டுருவாங்க தோணுது. ஜெய்ப்பூர்லயும் பெரிய ரெக்கார்ட் கிடையாது மும்பைக்கு. ஓகே, அதான் ஸோ அதுதான் எனக்கு பிபிகேஎஸ் தான் பெருசா இந்த இவ்வளோ இதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட் ஜிடி ஷோர், நீ ஜிடி இருக்கிற ஃபார்முக்கும் அவங்க ஒரு பாயிண்ட் வேற ஆடா இருக்காங்க, அந்த ஈவென்ட்ல வேற இருக்காங்களா, அதனால அவங்க ஷோரா உள்ள போயிடுவாங்க. அந்த இன்னொரு ஒரு டீம் வந்து நீ பிபிகேஸ்ன்னு சொல்ற, நான் ஆர்சிபின்னு சொல்றேன். 2 பேத்துக்கு 2 மேட்ச் இருக்கு. யாரு அந்த 2 மேட்ச்ல 2மே ஜெயிக்கிறாங்களா, இல்ல ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு தோக்குறாங்களா, எவ்வளவு பாயிண்ட்ஸ் தோக்குறாங்க அதுவும் மேட்டரா இருக்கும். இப்போ ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு தோக்குறாங்க, 2 பேரும் ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு தோக்குறாங்கன்னா இதுலயுமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.85 அந்த மாதிரி தான், ஒரு பாயிண்ட் என்ன ஜீரோ அதை எயிட் ஃபைவ் கன்சிடர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கப்புறம் யாரு என்ன பிளே கொஞ்சம் இருக்காது. இல்லடா, அவங்க 2பேர்த்தோட இதை டிசைட் பண்றதுக்கு என்ஆர்ஆர் பிளே கரெக்ட். இருக்குன்னு சொல்ல வரேன். ஒன் ஒன் அவுட் ஆஃப் 2 ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு தோத்துறாங்க அப்படின்னா என்ஆர்ஆர் பிளே யாரு மோசமா தோக்குறாங்களா இல்ல எவ்வளவு அபாரமா ஜெயிக்கிறாங்க பொறுத்து மேபி மாறுமே தவிர இவங்க 2 பேர் தான் வருவாங்க. எம்ஐ வந்து எலிமினேட்டர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், உள்ள வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 டீம்ஸ் தான் என்னோட இது. நீ வந்து டிபிகேஷன் சொல்லியிருக்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அப்ப இன்னும் அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து மொக்க மேட்ச் தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் அதான் நான் மறுபடியும் ஆர்சிபி சொல்றதான். ஜஸ்ட் பிகாஸ் ஆர்சிபி 3 வாரம் ஆடாததுனால, காம்பினேஷனே இல்லாததுனால, பிளேயிங் லெவனே என்ன ஆட போறாங்கன்னு தெரியல. சோ ம். அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னா அது கோ ஃபார் ஆர்சிபி தான். கண்ண மூடிட்டு ஆர்சிபி சொல்றேன் இருக்கிற ஃபார்முக்கு. சோ அந்த 3 பிளேயர் உனக்கு இல்ல அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிவாங்க. சால்ட் இப்போ உள்ள வந்துட்டாரா? சால்ட் கண்டிப்பா அவைலபிள். அவங்களுக்கு வந்து சால்ட் ஃபுல்லா அவைலபிள். பிளே ஆஃப் கூட அவைலபிள் சால்ட். இன்ஜுரிலாம் எதுவும் இன்ஜுரி இருந்தாங்க லாஸ்டா, அதனால இதாயிடுச்சுல.
இல்ல இல்ல, அதெல்லாம் ஃபுல் அவைலபிள், சால்ட் அவைலபிள் தான். அவங்களுக்கு ஓகே. பிரச்சனையே ஹேசல்வுட் இல்லைன்னு தான். ஹேசல்வுட் கிடையாது. ரொமரேஷன் கிட்டே என்ஓசி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் கிடையாது. ஸோ அவங்களோட ஓகே. மெயின் பிளேயர் ஹேசல்வுட், ஜேக்கப் பெத்தல் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அது சால்ட் வந்துட்டா மும்பைக்கும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இல்ல சால்ட் சொல்லுங்க. வந்துட்டா ஜேகே பத்தல் மேபி ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா லுங்கியன் கிரியே சூப்பரா போட்டிருக்காரு. அதை வச்சு கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி ஏதாவது ஃபாரின் ஒரு பவுலர் வச்சு போடுவாங்கன்னு வச்சுக்கோ. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து சொல்றேன், ஒரு பிகஸ்ட் மிஸ். லுங்கி இங்கேயும் பிளே ஆஃப்க்கு அப்புறம் கிடையாது, பிளே ஆஃப் அப்ப ஆமா ஆமா. கிடையாது. யாரோ முசர்பானி இருக்கார்ல ஜிம்பாப்வே. முசர்பானின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வர Yeah. முசர்பானி வந்து நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உனக்கு தெரியல. ஏ ஏ யூஸ் பண்ணி ஆர்சிபி தான் வந்து ஃபர்ஸ்ட் டீம் டு ட்ராக் த ப்ராக்ரஸ் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ். ஒரு பேஸ் பவுலர் வந்து கூப்பிட்டு ட்ரையல் கூப்பிட்டு வராங்க. அவங்கள கூட்டு வந்து மானோல் ரங்கராஜன், அவர் பேர் நம்ம தமிழ்நாடு ஆளு தான். அவரோட டிகே வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டீமை வந்து பில்ட் பண்றதுக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க, பேஸ் பவுலர்ஸோட ரிலீஸ் பாயிண்ட் வச்சு எவ்வளவு ஃபாஸ்ட் அவங்களால போட முடியும், எவ்வளவு டிசெப்டிவா ஏக்கர்ஸ் போட முடியுன்ற அளவுக்கு தே ஆர் டிடெக்டிங் த பேஸ் பவுலர்ஸ். இது பேஸ் ஆகட்டும், வேரியேஷன்ஸ் ஓ. ஆகட்டும், அக்யூரசிஸ் எல்லாமே மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, முசர்பானி கிட்ட என்னமோ பாத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைட். ஹேசல்வுட் மாதிரி ஒரு ம். ஹேசல்வுட் பெரிய ஹைட். ஹேசலோட அண்ட் ஹைட். அவர் வந்து நல்ல ஹைட். T20 வேர்ல்ட் கப்லயும் கொஞ்சம் அந்த பேஸ் போலிங் போடக்கூடிய ஆள். சோ இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி அந்த முசர்பானி கிட்ட என்னமோ பாத்துருக்காங்க. ஐ பி வெரி ஹாப்பி. ஒரு ஜிம்பாப்வே மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி பிரான்சஸ்க்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு கேட் ஓப்பன் அப் ஆகும். ரஷீத் கானுக்கு எப்படி 2018 எஸ்ஆர்ஹெச் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஆப்கான் பிளேயர்ஸ் வந்தாங்களோ, ஸோ அசோசியேட் நேஷன்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹங்கிரியா இருப்பாங்க. ஸோ நம்ம ஆடி ஜெயிச்சு கொடுக்கணும்டா. ஸோ தட் நம்ம ஜெயிச்சா நம்ம நம்ம கண்ட்ரில இருக்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், நிறைய பேர் உள்ள வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அங்க பிளேயிங் லெவன் ஆட நிறைய சான்சஸ் இருக்கு முசர்பானி. ஸ்டேட்டிங் தட் பிளே ஆஃப் அப்புறமா பிளே ஆஃப் வரைக்கும் ஒரு ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜ்லோடு பதிலாக தான் ஆமா ஆமா ஆட முடியும். சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏஜ்லோடு லுங்கி நிக்கிடியோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தட் தேல் பிளே முசர்பானி. ஸோ அதனால நான் சொல்றேன் முசர்பானியை கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கிடையாது, உனக்கு எசலுட்டும் கிடையாது, ம். லுங்கியும் கிடையாது. ஒரு பேசர் கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ அப்போ முசர்பானி ஆடுவாங்க. நான் இன்னொரு பேஸ் போலர் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா டீம் சேவட் எடுத்து தான் எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. ஓகே இவங்க படிக்கலுக்கு பதிலாக பாக்குறாங்க போல இருக்கு. ஏன்னா டீம் சேவட் வந்து செம்ம ஓகே. அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். மேபி ஆமா ஃபில்சார்ட் ஆமா. பேக்கப்பாவும் பார்க்கலாம் அவரோட இது பத்தி. அதனால சொல்றேன் அவங்க ம். காம்பினேஷன் ஆனா தான் தெரியும். லக்னோ கூட தான் மேட்ச் எடுத்து மேட்ச் அவங்களுக்கு எஸ்ஆர்எச் பிளே. ஆமா. இது ஆர்சிபிக்கு சொல்றியா? ஆர்சிபி ஆமா. ஆர்சிபிக்கு வந்து ஆமா கரெக்ட். எல்எஸ்ஜி நினைக்கிறேன். எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் இருக்குல்ல. உனக்கு என்ன அவ்வளவுதான், மொத்தமா கடையை சாத்திட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்எச் கூட எல்லாரும். ஒன்னு, எல்எஸ்ஜி கூட ஒன்னு நினைக்கிறேன். அதுதான். டிபிகேஎஸ்க்கு எம்ஐ கூட ஒன்னு, டிசி கூட ஒன்னு. ஆமா டிசி கொண்டு டிசி இப்ப ஆல்ரெடி அவ்வளவுதான் செத்த பாம்பு டிசி மாதிரி ஆனா ஆயிட்டாங்க. ஒரு மேட்ச் ஈஸி. அடுத்த அடுத்த மேட்ச் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, கேஎல் ஆட எப்படியும் மாட்டாரு. தோத்துட்டாங்கன்னு சொல்லி. தோத்துட்டாங்கன்னு கேஎல் ஆட ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாரு. மாட்டாங்க பெருசா. கேஎல் ஆமா. ஏன் என்னாச்சு கேஎல் என்னாச்சு? கேஎலுக்கு வந்து கையில இன்ஜுரி. சோ ஸ்டேட்டிங் தட் நெக்ஸ்ட் ஜூன் ஆஹ் ஜூன் டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல. சோ அதனால ஆமா அந்த ஆமா ரிஸ்க் ஆமா எடுத்து அவர் ஆமா. ஆட மாட்டார். ஆல்ரெடி இம்பாக்ட் தான் ஓகே. ஆடிருந்தாரு. ஸோ ஆமா ஆமா கரெக்ட் தான். ப்ராப்ளி வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க எலிமினேட் ஆனதுனால. அக்ஷர் படேலுக்கும் சிக்ன்றனால ரெக்கவர் பண்ண முடியாது. ஸ்டார் டூப்ளசி கேப்டனா வச்சு யாராவது புது பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ கருண் நாயர் ம். அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஸோ கருண் டிசி நாயர் வந்து இருக்கார்ல. அவ்வளவுதான். ம். அதனால அதான் கொஞ்சம் ஈஸியர் கேம்ஸ் பிபிகேஸ்க்கு நான் சொல்றது. ஓகே. ஸோ பார்ப்போம் அப்போ எப்படி போகுதுன்னு. ஓகேடா. இன்னும் மும்பைக்கு அடுத்த ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்றியா ஆ? பிளே ஆஃப்க்கு அப்புறம்? மும்பைக்கு மும்பை இல்லடா, அவங்களோட இதுதான் அவங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் அண்ட் ஒன்ஸ் தே ஹேவன் செட் வித் டீம் ஸ்குவாட் அண்ட் 11 எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா பிளே தே ஆஃப் வெரி ஹார்ட் டு பீட். அதான் அந்த இன்னும் அந்த ஃபார்ம்லேயே கண்டினியூஸா வர்றாங்க. மும்பையை தோக்கடிக்கணும்னா மழை அந்த மாதிரி ஏதோ பெரிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து தான். அன்னைக்கு பார்த்தியா, மழை வந்து இது பண்ணி தடை பண்ணி அந்த மாதிரிலாம் நடந்தாதான் நீ எம்ஐயை தோக்க. ஒரு மாதிரி சினாரியை மாற்றி அமைச்சு புது டார்கெட் ரிவைஸ் டார்கெட்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்தால் மட்டும்தான் எம்ஐயை வந்து பீட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் எலிமினேட்டர் இதெல்லாம் ஆடினாங்கன்னா தே ஆர் சாம்பியன்ஸ் ஆயிடுறா. 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. ஸோ தே நோ ஹவு டு வின், ஹவு டு பிளே த கிளச் கேம்ஸ். அண்ட் ஆல்சோ 5 டாப் இன்டர்நேஷனல் இந்தியன் கண்டிஜென்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மேபி எங்க மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ரேயான் ரிக்கில்டன், ஒரு வில் ஜாக்ஸ், ரேயான் ரிக்கில்டனை கூட வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க ஜானி பேர்ஸ்டோ வச்சு. லைக் டு லைக்னு வச்சுக்கோ. அதுக்கு லைக் டு லைக் எங்க மிஸ் பண்ணுவாங்கன்னா வில் ஜாக்ஸோட அந்த பொசிஷன் அண்ட் ஆல்சோ வில் ஜாக்ஸோட பவுலிங் அந்த இடத்த கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. மேபி திலக் வர்மாக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கும், எனக்கு முன்னாடி வந்து ஆடுற மாதிரி இருக்கும். பேட்டிங்கை கூட கவர் அப் பண்ணிடுவாங்க. பட் அந்த ஆஃப் ஸ்பின் ஒரு வில் ஜாக்ஸோட ஆஃப் பாத்தியா சூப்பரா அந்த ஒரு நல்லா கிரிப் பண்ணி அழகா
ஸ்லைட் பண்ணுவாரு. குத்தி அழகா அந்த ஆஃப் ஸ்பின், பெர்ஃபெக்ட் ட்ரெடிஷ்னல் ஆஃப் பார்ட் டைம் ஸ்பின். பவுலர். ம். பெர்ஃபெக்ட் பார்ட் டைம் பவுலர். ஏன்னா அவனுக்கு முலன்பூர் அகமதாபாத்னு தெரிஞ்சு போச்சு, ரெண்டுமே கொஞ்சம் பெரிய கிரவுண்டுன்றப்போ கொஞ்சம் தைரியமா கொடுக்கலாம். அவங்க அந்த 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கடா அட் த டாப். ஏன்னா பேர்ஸ்டோக்கும் ம். பெரிய ரெக்கார்ட் கிடையாது. நான் சொல்றது பிளே ஆஃப்ல நான் சொல்றேன். ஆ. ஸோ என்னதான் சாம்பியன் சைடு பயங்கரமான இந்தியன் கடிச்சு சேர்ந்தாலுமே வில் ஜாக்ஸ்க்கும் ரிகல்டனும் கொடுக்குற ஸ்டெபிலிட்டி வந்து பேர்ஸ்டோவாலையும் அசலாங்கா எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் யாரோ எடுத்திருக்காங்க. இது சரித் அதான் அசலங்கா, ஜானி பேர்ஸ்டோ, இன்னும் ஜானி ஒருத்தர் பேர்ஸ்டோ யாரோ எடுத்தாரு. மறந்து போச்சு யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஓகே. அவ்வளவுதான். அதான் இன்னொருத்தர் யாருன்னு பார்ப்போம். இவங்க 2 பேரும் எடுத்து கவர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கீப்பிங் கண்டிப்பா ஆடி ஆகணும்னாலும் பேர்ஸ்டோ கண்டிப்பா ஆடுவாரு. ராபின் ம். பென்ஸ் இந்த ஸ்டேஜ்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு இஷ்யூ அவங்களுக்கு. அந்த இடத்துல அடி வாங்குவோங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. ரிச்சர்ட் மற்றபடி அது கிளீசன். அவங்க சால்வ் பண்ண. கிளீசன், சாரி கிளீசன். ஆனா அவங்க ஜெவான் பேக்கப்ஸ்னு ஒருத்தர் வச்சிருக்காங்கடா. அவரு நல்ல லாங் ஹேண்டில் இருக்க பிளேயரு. எஸ்ஐடில நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி அவரை வந்து விஜயாக்ஸ் பதிலா ஆட வைக்கலாம்னு என்னோட தாட்டு. பட் அவங்க ஆனா ஆட வைக்க மாட்டாங்க. இடம் இடம் இதாகும். அவரு இதுல ஆடுவாரு, ரொம்ப டவுன் த லைன் ஆடுவாரு. பட் வில் ஜாக்ஸ் வந்து உங்களுக்கு அப் த ஆர்டர் ஆடுறாருல, அதுக்கு ஒரு பிளேயர் வேணும். மேபி அதுக்காக தான். அது நீ சொல்ற மாதிரி ம். ஜாக்ஸ் இவரு திலக் வர்மா ப்ரொமோட் பண்ணிட்டா ஹார்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஆடலாம்ல. பாஷ். பட் ஆனா அவரால் பவுலிங் போட முடியாது எனக்கு தெரிஞ்சு ம். மாதிரி. சோ என்ன அதான் அது ஒண்ணுதான் அந்த காம்பினேஷன். சோ அதை அவங்க புடிச்சாங்கன்னா போதும். பட் அப்படி இருந்தாலுமே அவங்க பஞ்ச பாண்டவர் வச்சிருக்காங்க. இந்த 5 பேரை தாண்டி அது அதான் அவங்களுக்கு வந்து வித்த தெரியும்ன்றதுனால ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, நாங்க அடி வாங்கியிருக்கோம் சிஎஸ்கேவா 2014, 2013, 2015, 2019. சோ அவங்களுக்கு வந்து அந்த கிளச் மூமெண்ட்ஸ்ல ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு பொலாடு. அந்த பொலாடு அங்க இருக்கிறதுனால இப்போ ஹெட் கோச்சா இருக்காரு. சோ நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். சோ அந்த கிளச் மூமெண்ட்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிறதுனால தான் மும்பையை பத்தி இவ்வளவு சொல்றோம். அதுக்குள்ள வந்துட்டு இவங்க வந்து சிஎஸ்கே ஆளுங்க பங்காளி சொம்படிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. மும்பைக்கு கிளச் மூமெண்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண தெரியும். மத்த டீமுக்கு கிளச் மூமெண்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல. சோ தட்ஸ் வை தே ஆர் ஹியர். ஏன்னா மத்த டீம் ம். கம்பேரிட்டிவ்லி டிடி கப் அடிச்சதும் ஹர்திக் பாண்டியாவோட இதுலானதான். அண்ட் மோரோவர் அங்க நல்ல கம்ஃபர்டபுளா ரஷீத் கான்லாம் அப்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தார். பட் இப்ப ரஷீத் கான் பழைய ரஷீத் கானா இல்ல. சோ அதனாலதான் சொல்றேன் மும்பை உள்ள வந்துட்டாங்கன்னா கிளச் மூமெண்ட்ஸ்ல இப்ப சூரியகுமார் அது ஒரு 70 ரன் அடிச்சிருப்பாரு. அந்த வேகன் வில் பார்த்தேன். ஸ்கொயர் லெக்ல அடிக்காம ஒரு 70 ரன் அடிச்சிருக்காரு. அவ பாத்துக்கோ ம். எவ்வளவு கிரிட் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால தான் நான் மும்பை நான் சொல்லுவேனா, மும்பையை வந்து மும்பை மும்பை வான்கடைனாலே சூரியகுமார் யாதவை எடுத்து கேப்டனா போடுங்க ஃபேண்டசில. ஏன்னா மும்பையோட பிச் எல்லாம் சூரியகுமார் யாதவுக்கு அப்படியே லட்டு மாதிரி. அந்த பிச் எல்லாம் லைக் ரெடிமேட், ஹேண்ட் கிராஃப்டட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ஸ்கை. ஏன்னா அந்த அப் த ரைஸ் வர்றது அவரெல்லாம் ஈஸியா ஆடுவார். இந்த நல்லா எல்லாரையும் ஆடுவாரு. பட் ஆனா எம்ஐ வான்கடையோட பிச் வந்து அவருக்கு வெல் சூட்டட். இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணி கடைசி 2 ஓவர்லாம் இந்த மாதிரிலாம் பொழக்கவே முடியாது. யாரும் 4-6, 4-6, 4-6 இந்த மாதிரிலாம் 50 ரன் ஒரு லாஸ்ட் 2 ஹவர்ஸ்லாம் அமன்தீப். இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி. இது நமன் தீரும் சரி 2 பேரும் எக்ஸ்ட்ரானரி. இது சூப்பரா பேஸ் பண்ணி அழகா ஆடினாங்க. ஸோ அதனாலதான். ஓகே, நிறைய பேசிட்டோம். லெட் சி. இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த 1-2க்கான ரேசிங்கா தான் இருக்க போகுது. காம்படிஷன். யாரு 1-2, ஆனா 1-2 வரவங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா ஃபைனல் பாயிண்டா சொல்லிக்கிறேன், செம்ம அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எலிமினேட்டர்ல தே கேன் அவாய்ட் எம்ஐ யாராவது தோக்கடிச்சு உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸும் இருக்கும் குவாலிஃபை 2 ஆடுறதுக்கு. ஸோ அதனால இந்த 3 டீமுமே யாருமே கொஞ்சம் ஈஸியா தான் எடுத்துக்க மாட்டாங்க. கப் அடிக்கணும்னா கண்டிப்பா 1-2ல பிளேஸ் பண்ணாங்கன்னா வெரி ஈஸி சான்ஸ் டு கோ இன் டு ஹேண்டிங் தேர் நெக்ஸ்ட் ஐபிஎல். ஸோ அந்த ஒரு பாயிண்ட சொல்லிக்கிறேன். So அதனால இந்த 4 டீம் டஃபா ஆடுவாங்க கண்டிப்பா. மிச்ச டீம் வந்து திரும்ப காம்பினேஷன் செட் பண்றதுக்கு இல்ல ஸ்குவாடை வந்து வேலிடேட் பண்றதுக்கு அடுத்த சீசன்ல வந்து யாரை வந்து விடலாம் இல்லை யாரை ரிட்டைன் பண்ணலாம் அதுக்கான ஒரு வேலிடேஷனா இருக்கும். இந்த 4 டீம்ஸ்க்கு வந்து ஒரு செம்ம ஃபைட் பேக் இருக்கும். அந்த என்ஆர்ஆர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். 2 பேர் ஈவன்ல இருக்காங்க, 2 பேர் ஆட்ல இருக்காங்க. ஸோ லெட்ஸ் see இது எப்படி போகுதுன்னு. இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து இன்னும் அந்த இதுல வந்து யாரு முன்னே இப்போ ஒரு நாளும் அந்த 4 பேர் ஆர்டர் மாறிட்டே இருக்க போகுது. எப்படி யாரு முன்னேறி போறாங்கிறத பார்ப்போம். ஸோ அண்டர் வி ஆர் சைனிங் ஆஃப் அந்த டியூ மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் பபாய்.